திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று முன்னால் சென்ற தனியார் கல்லூரி பேருந்து மீது மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு மினி லாரி மீது மோதியது. இதில் லாரி மற்றும் பேருந்து பலத்த சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக பேருந்தில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. படுகாயமடைந்த லாரியின் ஓட்டுநர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு வந்த கொள்ளிடம் போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த விபத்து காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான தனியார் கல்லூரி வாகனம் உடனடியாக கிரேன் உதவியுடன் எதற்காக கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து தகவல் தெரியவில்லை. மேலும் விபத்து ஏற்பட்டவுடன் பேருந்தில் இருக்கும் கல்லூரியின் பெயரை ஊழியர்கள் மையை வைத்து அழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.